ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் சூப்பரான வெந்தயம் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா? அதுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் மிளகு, சீரகம், அரிசி, தனியா, வெந்தயம் ஓகேயா? இதெல்லாம் எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் வறுத்து நம்ம பொடி பண்ணி இந்த குழம்புல சேர்க்க போகிறோம். இதுதான் இந்த குழம்போட கீ இன்க்ரீடியன்ட் ஓகேயா? இந்த ப்ராசஸ் மறக்காமல் பண்ணிடணும். ஸோ முதல்ல பேன் நல்லா காஞ்சதும் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்து நல்லா வறுபட்டதும் சீரகம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா மீதம் இருக்கிற அரிசி, தனியா, வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வறுக்கலாம். வறுத்து பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ குழம்பு செய்ய அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம். வெந்தயம் கம்மியாகவே போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா கசந்துடும். ஓகேயா? இதுக்கப்புறமா கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை இன்றைக்கி என்கிட்ட தீர்ந்து போச்சு. ஸோ அதனால் நான் டைரெக்டாக சின்ன வெங்காயமே போட்டுடுறேன். ஓகேயா? காரக்குழம்பு, மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ சின்ன வெங்காயம் போட்டாச்சு. சின்ன வெங்காயம் கூடவே நான் 10 to 15 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அது ஃப்ளேவருக்காக மட்டும்தான். ஸோ வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வாசனை வருங்க. நல்லெண்ணெயோடு கலந்து இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகிட்டுருக்கும்போது நம்ம ஒரு பழுத்த தக்காளி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க. அந்த தோல் கூட தெரியாத அளவுக்கு ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி இதெல்லாம் இருக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம், தக்காளி, பூண்டுலாம் வதங்குதோ அப்போ தான் குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அப்புறமா கொஞ்சமாக உப்பு. உப்பு ஏன் சேர்க்குறோம் இந்த ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும். அதே மாதிரி வதக்கிறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக வெங்காயம், தக்காளி வதங்கிடும். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதங்கினதும் நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். ஏன் அவ்வளோ கம்மியாக எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு, சீரகம்லாம் அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதுவுமே காரமாக இருக்குன்றதால அரை டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். ஓகே? இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடணும். எல்லாம் கலந்ததும் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு நல்லா தேவையான அளவுக்கு நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். ஓகே? நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். எப்போவுமே குழம்பு வைக்கும்போது சுடு தண்ணி ஊற்றினோம்னா சமையலும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகே? ஸோ சுடு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும். ஓகே? குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதித்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பவுடர், அந்த பவுடரை குழம்புல ஆட் பண்ணிடலாம். அந்த பவுடர் ஆட் பண்ணதும் பக்கத்துலேயே நின்றுட்டு கலரி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா குழம்பு திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் கடைசியாக கருவேப்பிலை இலைகள் போடுங்க. என்கிட்ட கருவேப்பிலை இலை இல்லைன்றதால நான் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 5 மினிட்ஸ் கொதித்ததும் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் திக்காக வேணுன்றதால 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டேன். உண்மையாகவே சூப்பராக வந்திருந்துங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. சுட சுட சாப்பாடில் ஊற்றி சாப்பிட ஃபஸ்ட் கிளாஸாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் தமிழ் கேர்ள் இன் அபுதாபி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.